ஒரு பாதைகள் போடுறது, ஒரு ஏரிகளை நவராமத்து பண்ணுறது, ஜனங்களுக்கு ஒரு தீர்த்த சுபிட்சங்களை உண்டு பண்ணுறது, இது எல்லாமே இஷ்டாபூர்த்தம்னு அது ஒரு தர்மமாக சொல்லியிருக்கு. அதனால் எதுலேயும் அவ்வளவையும் கடைசியில் எப்படி பண்ணணும்னா யஜ்ஞாய ஆச்சரத கர்மான்னு பகவானுடைய ஆஜ்ஞை, அதுக்காக நாம் செய்யணும், அவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அதனால் பகவான் எல்லாம் பண்ணிடுவோம், நான் மட்டும் வாய்மூண்டு உட்காந்துருக்கிறதுக்காக பகவான் சொல்லக்கூடாது. நாம் நம்முடைய அகம்பாவத்தை வச்சுட்டு பகவான் இல்லைன்னு ஒரு அகம்பாவம் முடிச்சுட்டு கூடாது. எல்லாம் அவனிடத்தில் அர்ப்பணம் பண்ணி அவனுடைய ஒரு ஆஜ்ஞை அவனுக்கு நாம் பண்ணுறதுக்காக நம்முடைய தர்மங்களை சரியா நாம் அனுஷ்டானம் பண்ணணும். எல்லாம் நிறைய பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பொறுப்புகளை சரியாக நடத்தணும். அந்த பொறுப்புங்கிறதுனால ஒரு அகம்பாவம் ஏற்பட்டுக்கூடாது, நாம் தான் செய்கிறோம்னுட்டு. அது பகவதர்ப்பணம் பண்ணி அவனவன் உத்தியோகினம் புருஷசம்யம் உபயத லட்சுமி அவனவன் அவனுடைய தர்மத்தை நல்லா பூர்த்தியாக நடத்த வேண்டியது. எந்த காரியத்திலையும் மனுஷயத்தனத்தை நிறைய செய்ய வேண்டியது. அவ்வளவையும் பகவத் அனுகிரக புரஸ்தமாக ஒரு பொருள் வச்சுட்டு செய்கிற மாதிரி, ஒரு சரீர பலம் வச்சுட்டு செய்கிற மாதிரி, எல்லாத்தையும் காரணம் பகவத் அனுகிரகம் பெரிய பலம். அந்த பலத்தை வச்சுட்டு லோகத்தில் இருக்கக்கூடிய அவனவன் அந்தந்த சமயங்களில் எந்தெந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த தர்மங்களை நிறைய அனுஷ்டானம் பண்ணி சோம்பேறிகளாக இல்லாமல் எப்போதும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்க வேண்டியது. சரிகம பதநிரதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் விமல ஸ்வாந்தாம் குச்சபரதாந்தாம் நமாமி சிவகாந்தாம். எப்படி கையில் வீணை வச்சுட்டு வாசிச்சுட்டு இருக்காருன்னு நம்ம சித்திரங்களையும் பார்க்கிறோம். யா வீணா வரதண்ட வண்டித்துக்கிறான்னு சரஸ்வதி ஸ்தோத்திரத்துலையும் சொல்கிறோம். அதே மாதிரி அம்பாளுடைய அவசாரத்துலையும் கௌரின்னு அம்பிகைன்னு அர்த்தம், சட்சாத் பார்வதி. ஓங்கார பஞ்சரசிகியும் உபனிஷத் உத்தியான கேளி கலகண்டியும் அகம் விபனமயூரியும் ஆரியாம் அந்தர் விபாவியே கௌரியும். கௌரின்னு அம்பிகைக்கு பேர். ஆரியான்னு ஆரியா தாட்சாயினி, கௌரின்னுட்டு ஆரியான்னு அம்பிகைக்கும் பேர். அந்த அம்பால இந்த நவரத்ன மாளிகைன்னு வெறும் 9 ஸ்லோகம். இந்த ஓங்கார பஞ்சரசிகியம்னு இந்த ஸ்தோத்திரத்திலேயே அடுத்தபடி பின்னால் ஒரு ஸ்லோகத்தில் சரிகம பதநிரதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம். அம்பாளுடைய லாவண்யம் நிறைஞ்ச ஒரு கைவிரலுடைய நுனி பாகம் வீணையிலேயே எப்பவும் மேலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, தந்திரியில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் சரஸ்வதி எப்படி வீணையை வச்சுட்டு வாசிக்கிறாளோ அந்த மாதிரி ஆக்சுவலாக அம்பிகையும் ஒரு சமயத்தில் சரஸ்வதி அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும் லோகத்திலையும் சங்கீத கலையும் அனுகிரகம் சரஸ்வதி துவாரா அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும் அம்பிகையே ஒரு சமயம் இந்த சப்தஸ்வரங்களையும் ரமிச்சுண்டு ஆனந்தப்பட்டு கையில் ஒரு வினையும் தான் எடுத்துட்டு அம்பாள் வாசிச்சுட்டு இருக்காள். அந்த அவசரத்துக்கு அம்பாள் அந்த மாதிரி வீணை வாசிக்க முடியாத அவசரத்துக்கு ஷாமலான்னு பேர். அநேக அவசரங்கள் உண்டு, அதில் ஷாமலா தேவின்னு பேர். காஞ்சி இல்லை காமாட்சி அம்பாளுடைய சின்ன அதே மாதிரி ஷாமலாவுடைய ஒரு சன்னிதி தனியாக இருக்குது. கையில் வீணை வச்சுட்டு அந்த அம்பாளுடைய சின்ன சரிகம பதநிரதாந்தாம். இந்த சப்தஸ்வரத்தையும் சரிகம பதனிங்கிற சப்தஸ்வரத்தையும் இந்த ஸ்லோகத்தில் காளிதாஸ் செஞ்சுருக்க. அதே மாதிரி ஐயர்வாள் தியாகிர்வாள் நாதகனு மனுஷங்கிறதுலையும் அந்த மாதிரி சரிகம பதனியும் சப்தஸ்வரத்தையும் இந்த சரிகம பதனிங்கிற சப்தஸ்வரத்தினுடைய ஒரு ஆத்தியக்ஷரத்தினுடைய சப்தஸ்வரத்தையும் அதுலேயே நாதகனு மனுஷங்கிறதுலையும் சேர்த்து சொல்லிருக்கு. வர சப்தஸ்வரத்தனம்ட்டு சாமவேத சாரம்னு சாமவேதனுடைய சாரம் இந்த வர சப்தஸ்வரத்தனம்ங்கிறது தியாகிர்வாள் கேத்துலையும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஷாமளிமா சிவகுமாரியாம் ஓங்கார நவரத்ன மாளிகையில் வருது. அப்போ ஏற்பட்ட அம்பிகை சரிகம பதநிரதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் அப்படி இந்த சப்தஸ்வரத்துலேயும் ஹிருதயம் அப்படியே லயிச்சுட்டு இருந்துட்டுதானே சாந்தரசம் நல்ல சாந்தி அடைஞ்சிடும் ஹிருதயமானது அப்படிங்கிறதுக்காகத்தான். இதனால அசாந்தமாக இருந்ததான சங்கீதங்கிறது அதனால அதை கொண்டு ஒரு திரவியமோ அல்லது ஒரு புகழோ வேணும்னு ஆசைப்பட்டா கொஞ்சம் அவ்வளோ பூர்ண பலம் கிடைக்காது. சில சமயங்களாக ஒரு ஆனந்தம் உண்டாகும். அதுவும் கிடைக்காத போகாது. ஏதோ ஒரு தேன் விற்கிறவனா இருந்தால் எங்கேயானும் புறங்கையாவது நிற்கணும்னா அவனுக்கு கொஞ்சம் அதில் ருச்சி கிடைக்குங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு ஆனந்தம் சாந்தம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பூர்ணமாக அதுலேயே லயிச்சுட்டு ஐயர்வாள் மாதிரி இருக்கிறவ அதுலேயே லயிச்சுட்டு இருந்துட்டாள்னா வேற இதர பிரயோஜனத்துக்கு அதை உபயோகப்படுத்துறதே இல்லை அப்படின்னு அதுலேயே லயிச்சுட்டு இருந்துட்டாள்னா அந்த ஆனந்தம் சொல்ல முடியாத எல்லை இல்லாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதை நமக்கு
ருஜுபடுத்தி காட்டுறதுக்காகத்தான் அம்பாளே கையில் இவனே வச்சுண்டு அதனுடைய பலம் சாந்தாம் மிருதுல சுவாந்தாம். சாந்தம்னா ஹிருதயம்னு அர்த்தம், மனசு ஹிருதயம்னு அர்த்தம். அந்த ஹிருதயம் ரொம்ப மிருதுவாக ஆயிடும். புஷ்பங்களுக்குள்ள ரொம்ப மிருதுவான புஷ்பம் சில புஷ்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி புஷ்பங்கத்தை போல அவ்வளவு மிருதுவாயிடும் ஹிருதயமானது. இதுலயே சஞ்சாரம் பண்ணி நிலைக்கின்றது. அவளுடைய சுவானுபவ வேத்தியம், அவளுடைய ஹிருதயம் எவ்வளவு மிருதுவா இருக்குன்னு புறத்தேருக்கு தெரியும். அவளுக்கு தெரியறது அனுபவம் வருது சாந்தம். அவளுடைய எல்லையற்ற சாந்தத்தை அவள் அனுபவிப்பா. பெரியவாளை பிரத்யாரை பற்றி பிரத்யார அவள்கிட்ட பழகிறப்போ அவளுடைய ஹிருதயம் இவ்வளவு மிருதுவா இருக்கா அப்படின்னு, இவ்வளவு கருணையோடு இருக்கா அப்படின்னு இவாளுக்கு ஒரு ஆனந்தம், பிரத்யாருக்கும் ஒரு ஆனந்தம். அந்த மிருதுல சுவாந்தத்தினால சாந்தத்தினால ஆத்மானந்தம். அவ்வளவையும் இந்த சரிகம பிரசண்டதாந்தாம் வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் மிருதுல சுவாந்தாம் குஜபரசாந்தாம் நமாம் சிவகாந்தாம். அந்த பரமேஸ்வரனுக்கு காந்தையாக இருக்க முடியாத பரதேவத்தை அங்கதான் சிவகாந்தாம் சொன்ன. அங்க சரஸ்வதினு சொல்லல அந்த இடத்துல. வீணா சங்கிராந்த காந்த ஹஸ்தாந்தாம் சாந்தாம் மிருதுல சுவாந்தாம் குஜபரசாந்தாம் நமாமி. அப்பேற்பட்ட பரதேவத்தையை நாம் நமஸ்கரித்து அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும். நிறைய சாஸ்திரங்கள்லாம் வாசித்து இல்லை யோகாதிகள்னாலே சித்தத்தை அடக்கி தியானங்கள் எல்லாம் பண்ணி அதனாலெல்லாம் சித்தம் வசப்பட்டு எந்த சாட்சாத் அம்பிகையினுடைய ஜனநாயகத்தில் ஹிருதயமானது லயிக்குமோ அப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் இந்த சப்தஸ்வரங்களுடைய ஒரு பரிசீலனத்தினாலேயே அதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா பாக்கி அதனால ஒரு பிரயோஜனங்கிறத விட்டுட்டோம்னா இவ்வளவு ரொம்ப சுலபமான உபாயம் அம்பிகையினுடைய ஜனநாயகத்தில் லயிக்கிறதுக்கு. என்ன தர்மசாஸ்திரங்களே சொல்லியிருக்கிற மாதிரி வீணா வாதன தத்துவஜ ஸ்ருதி ஜாதி விசாரத காலஜ அப்பிரயத்தன மோட்ச மார்க்கம் சகச்சதின்னு யாக்கியவல்கிய ஸ்மிருதியில சொல்லிருக்கு. அதை அனுசரிச்சுதான் சதேவத்தினுடைய அனுகிரகத்தினால அதே ஆச்சாரியன் சௌந்தர்லஹரி அம்பாளுடைய ஸ்தோத்திரங்களுக்குள்ள உத்தமமான ஸ்தோத்திரம். அதுக்கு வீடு சொல்லவே முடியாதுன்னு அதை அனுசரிக்கிற காலத்துல அது நிறைய பெரிய சங்கீத வித்வான்களுக்கு எவ்வளவு சங்கீத சாஸ்திரத்தினுடைய ஒரு லட்சணங்கள் அதனுடைய பிரக்கிரியைகள் பிரகாரங்கள்லாம் தெரியுமோ அவ்வளவு ஆச்சாரியால் அனுபவிச்சு அதில் வச்சுட்டு அந்த ஸ்லோகத்துல கலே ரேகா திஸ்ரா கதிகமக கீதைக நிபுணே விவாக வியானத்த பிரகுண குண சங்கியா பிரதிபோக. நம்மளுடைய கழுத்துல 3 ரேகை இருக்கான். கழுத்து மடிப்புல 3 ரேகை தானா அமையும். அந்த புருஷர்களுக்கெல்லாம் இங்க ஒரு எலும்புன்னு நீட்டின்னு இருக்கும் இந்த இடத்துல. அதனுக்கு பகவான் விஷத்தை சாப்பிட்டாருங்கிற காலத்துல அது உள்ளேயும் போகாம வெளியும் போகாம புருஷாம்சம் அவ்வளவும் சிவசக்தி அம்சத்துல சக்தி அம்சம் சிவாம்சம்ங்கிறப்போ புருஷனுடைய அம்சம் முழுக்க சிவாம்சம்னு வச்சு ஸ்திரீகளுடைய அம்சங்கள்லாம் சக்தி அம்சம்னு வச்ச காலத்துல பகவான் வந்து அந்த விஷத்தை பானம் பண்ணி லட்சணத்திலிருந்து அது சர்வாத்மியம் எப்படி வந்து புற்றுக்கு மனுஷன் வந்த கதையில பாண்டியன் வந்து சுவாமி வந்து ஒரு பெரம்பாடு அடிச்ச உடனே அங்க இருக்கிற சகலலோகத்துக்கும் எல்லாருக்கும் பெரம்படிப்பட்டு தான் அந்த சமயத்துல முதுகல அதில் சர்வாத்மபாவத்தை நீ காட்டினீரே. அப்போ எல்லாரும் விஷா சுவாமிய வந்த உடனே பார்வதியோட ரமேஸ்வராலா ஆவிர்வச்சுட்டாமி இந்த அடி எல்லாருக்கும் விழுந்த உடனே பாண்டியனுக்கே தரிசனம் கொடுத்து மாணிக்கவாசகர் இங்கேருந்து ஜெயில இருந்து விடுவிச்சு இங்கே ராமதாசரை அவங்க நவாப் பிடிச்ச மாதிரி பாண்டியராஜா மாணிக்கவாசகர் இங்கேருந்து விடுவிச்சாருன்னு கதை இருக்கு. அங்கே அவர் வந்து மண் சுழந்துண்டு வைகையில் ஆற்று பிரவாகத்தை வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக அவர் எல்லாரையும் கூட்டம் போட்டுண்டு வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அவர்கள இந்த பைத்தியம் பித்தா பிரசோடின்னு பித்தனா இருந்துட்டு கூத்தாடிண்டு வேலை செய்கிறவனி இந்த இடைஞ்சல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான்னு உடனே வேலைக்காரெல்லாம் போய் அதிகாரி எல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் முடியலை. அப்புறம் ராஜாவே நேரம் வந்து பெரும்பாடு அடித்தான். அந்த அடி அத்தனை பேருக்கும் வச்சிருந்தது. அவருடைய சுரூபம் லோகம் முழுக்க அவருடைய சுரூபமானதுனால அத்தனை பேருக்கும் இருந்ததுன்னு இந்த ஆச்சரியத்தை பார்த்து சாட்சாத் அப்படியே பிரமிச்சு போன உடனே சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரா சுரூபத்தை காட்டினால்னுட்டு அந்த கணக்கு இருக்கு. அப்போ எல்லாருமே சேர்ந்து உடனே ஒரு தீர்மானம் ஒன்று பண்ணிதான் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒருத்தர் எழுந்தார். அங்கேருந்து ஒரு பெஞ்சை கொண்டாடினார், ஒரு பெஞ்சு மேலே இருந்தார். இப்போ எல்லாம் இருக்கிற சமயம் இப்போவே நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு எமர்ஜென்ட்டாக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணி அண்ணன் போனால் ஓடி போயிடுவார். இவர் இருக்கிறதுக்குள்ளே உடனே கையில் கொடுக்கணும். என்ன நீர் பண்ண வேணுமோ ரொம்ப அக்கிரமம். என்ன அக்கிரமம் பண்ணிருந்தாட்டா நீர் வேத்ராக தேர் விபக்தவ் விஸ்வாத்மகதா பிரதர்சிதா ஹோதா பெரம்பு அடிபட்டியில
அந்த பெரம்புடு பற்றத்துல நான் விஸ்வாத்மகன் சர்வாத்மகன் நான்ட்டு சர்வங்கல்லிதம் பிரம்மாங்கிற சுரூபத்தை காட்டி எல்லாருக்கும் அடி வாங்கி வச்சு கரகத கபலகிராசு அவ அந்த புட்டு கொடுத்தால அதை சாப்பிட்டீர எங்களுக்கெல்லாம் புட்டு கிடைக்க முடியாது பண்ணீரா, இந்த ஓரவந்தனை என்ன உனக்கு அதுவும் கிடைச்சா தேவையில்லை, அதனால நீர் சரியான மனுஷன் இல்லைங்கிறத முதல்ல ஒரு சென்சர் இன்னும் உங்க பேர்ல போடுறோம். அடுத்தது நீர் இப்ப அடி கொடுத்தீர, இந்த அடியை நாங்கெல்லாம் அங்கீகாரம் பண்ணின்றதுங்கிறது அங்கீகாரம் பண்ணின்றோம்னு நீர் நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சீரானா அது அப்புறம் நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் இது அங்கீகாரம் பண்ணதுனால அண்டர் ப்ரொடெஸ்ட் நிர்பந்தத்தினால பண்ணிருக்கோமே தவிர அப்படின்னு சொன்னோம். ஏன் இந்த மாதிரி 2% வாங்கிட்டா என்ன, ஒரு நாள் ஆயிட்டு இப்போ ஆயிட்டு அடி வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் 2வது ப்ரொடெஸ்ட் என்ன சூட்டுக்கு போகிறா போறா நீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு இந்த அங்க இருக்கிற எல்லாரும் அதுல ரொம்ப கெட்டிக்கா என்ன ஒரு கூட்டத்துல ஒரு பெஞ்சு மேல இருந்தா தானே எல்லாருக்கும் காது விடணும், உடனே இப்பவே தீர்மானமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. பார்வதி பதையே जय जय शंकर